அமைதியா தான் இருக்கா. கார்த்தி கிட்ட பேசுவோம். கார்த்தி, கார்த்தி, அது நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அது கார்த்தி, எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சுல. ஆமா, அதுக்கு நம்ம எங்கயாவது போறோமா? நீ ஆன் சொல்லு, நானும் கூட்டு போறேன். இப்ப நான் அத பத்தி பேச வரல லூசு. அது அது இல்லனா அப்ப வேற எந்த முக்கியமான விஷயமா இருக்கும்? சொல்லுங்க சீனியர் சீக்கிரம். அது கார்த்தி, எனக்கு காலேஜ் முடிஞ்சதுனால நான் வேலை விஷயமா ஃபாரின் போறேன். அதான் நீங்க என்கிட்ட ஏற்கனவே சொல்லிட்டீங்களே சீனியர். நீங்க என்னைக்கு போறீங்க? கார்த்தி, அது சொல்லுங்க சீனியர், நீங்க என்னைக்கு போறீங்க? நான் நெக்ஸ்ட் வீக் மண்டே போறேன் கார்த்தி. ஹாப்பி ஜர்னி சீனியர். ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க எல்லாத்தையுமே. கார்த்தி, நமக்கு இன்னும் 1 வீக் இருக்கு சீனியர். அது வரைக்கும் நம்ம நல்லா என்ஜாய் பண்ணலாம். காலேஜ் லீவு. நான் எங்க அம்மா கிட்ட பெர்மிஷன் கேட்டுட்டு எப்படியாவது வந்துருவேன். நீங்க என்ன கூட்டிட்டு போய் என்ன இந்த கஷ்டம் எதுவுமே எனக்கு ஃபீல் ஆகாத மாதிரி என்ன நீங்க ஹாப்பியா பாத்துக்கிடணும். நிச்சயமா கார்த்தி. இன்னைக்கு நம்ம சாப்பிட ஹோட்டல் போமா? ஓகே சீனியர். அப்ப சீனியர்னு கொஞ்ச நாள்ல பேர் வரா. ஓய் கார்த்தி, சரி சொல்லு, எந்த ஹோட்டல் போலாம் நீ? எனக்கு எந்த ஹோட்டல் போனாலும் ஓகே தான். சரி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் கூடயுமே சேர்ந்து போவோம். ஓகே. பாய் ஆடி. சரி சீனியர், அப்ப நான் வரேன். சரிங்க மேடம், நானும் போய் சஞ்சய் கூட்டு வரேன். நீங்க அவளோட கூட்டிட்டு வாங்க. ஓகேங்க சார். பாய் ஆடி. ஓகே சீனியர், நான் அவளோட கூட்டு வரேன். நீங்க சீக்கிரமா போய் சஞ்சயை கூட்டிட்டு வாங்க. அப்ப சீனியர் இன்னும் கொஞ்ச நாள்ல பேர் வரல. எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டமா இருக்கு? நான் எப்படி அவரை விட்டுட்டு இருப்பேன்? கொஞ்ச நாள் தான் கார்த்தி இந்த கஷ்டம் பொறுத்துக்கா. நம்ம அம்மா சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்குல்ல? கார்த்தி, நீ அவனும் படிச்சு நல்ல நிலைமைக்கு வேலைக்கு வாங்க. அப்ப நான் யோசிக்கேன் அவனை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. இத நீ நல்லா எப்பவுமே உன் மைண்ட்ல வச்சுக்கோ கார்த்தி. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுண்ணா. நீ சொன்னது எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் கார்த்தி, நீ பொறுத்துக்கா. சீனியர் நல்ல நிலைமைக்கு ஆயிட்டாருன்னா, நானும் படிச்சு நல்ல நிலைமைக்கு ஆயிட்டேன்னா, நானும் சீனியரும் ஒரு இடத்துல வேலை பார்க்கலாம். அது வரைக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். பொறுத்துக்கா கார்த்தி. நம்மளை விட சீனியருக்கு அதிகமா கஷ்டமா இருக்கும்ல. நம்ம கூட இங்க நம்ம ஊர்ல தான் இருக்கோம். அங்க அவர் யாருமே இல்லாத ஒரு இடத்துக்கு போறாரு. பாவம் சீனியர். எல்லாம் நம்ம ஃபியூச்சருக்காக. கொஞ்சம் கஷ்டப்படுவோம் சீனியர். நம்ம கடைசியில நம்ம காதல் இன்னைக்குமே ஜெயிக்கணும். நிச்சயம் நம்ம காதல் ஜெயிக்கும் சீனியர். நான் நம்புதேன் இத. இல்ல மச்சான், வீட்டுக்கு போலாம்ல இனிமே? போலாம்ல மச்சான். படம் பார்க்க எங்கேயாவது போவோமா? வேண்டாலாம் மச்சான், பொம்பளை பிள்ளைகளு. அடுத்து வீட்டுக்கு தெரிஞ்சா வேற மாதிரி நியூஸ் போய் பிரச்சனை ஆயிரும். இது தேவையில்லாத பிரச்சனையை ஏற்படுத்திடும்ல. படம்லாம் வேண்டாம். சரில மச்சான். இது சாப்பாடுலாம் நல்லா இருந்துச்சுல. ஆமா, எதுக்கு இந்த ட்ரீட்? எனக்கும் தெரியல டி. ஆமா, எதுக்கு இந்த ட்ரீட் நாங்க தெரிஞ்சுக்கிடலாமா? அது ஒண்ணு இல்லடே. எதுக்காக இந்த ட்ரீட்னா, நானும் கரணும் காலேஜ் படிச்சு முடிச்சிட்டோம். ஒரு வழியா முடிச்சிட்டோம். இப்ப நாங்க வேலைக்காக ஃபாரின் போறோம். அதனாலதான் இந்த ட்ரீட். இருங்க, நானும் போய் என்னன்னு பாத்துட்டு வரேன். அப்ப சஞ்சய் பேர்வானா? எனக்கே இது ஒரு மாதிரி கஷ்டமா ஃபீல் ஆகுது. இதெல்லாம் தப்பு ஜெனி, இந்த மாதிரிலாம் ஃபீல் பண்ணாத. இது உனக்கு நல்லதே கிடையாது. ஏ ஜெனி, நீ எங்க போற? நீ இங்க இரு, அவைய போய் பார்த்து கூப்பிட்டு வருவாவ. இல்ல, நானும் போய் கார்த்தியை பார்த்துட்டு வரேன் சஞ்சய். எப்படினாலும் அவங்க போயிட்டு இங்க தானே வரணும். அதுவும் சரிதான். ஆனா இங்க எனக்கு ஒத்தையில இருக்க ஒரு மாதிரி இருக்கு. நான் அங்க போயிருக்கேன். நீ எங்க ஒத்தையில இருக்க? அதான் நான் இருக்கேன்ல. அதுக்குதான் எனக்கு பயமாவே இருக்கு. அதுக்குதான் பயமா இருக்கா? புரியலையே. இந்த பிள்ளை என்ன சொல்லிட்டு போகுது? நான் இருக்கிறது அந்த பிள்ளைக்கு ஏன் பயமா இருக்கு? ஒருவேளை சச்சா, நம்ம எதுவும் யோசிக்காண்டா. சரி, நம்மளும் போகும். வச்சிருங்க. சொல்லுங்க, ஏதோ சொல்லிட்டு இருந்தியல்ல. அதுவா லட்சுமி?
ஜெஸ்ஸி இருக்கால, அவ இன்னைக்குதான் என்கிட்ட வந்து பேசினா. இருக்க நாளைக்கு வந்து எங்க வீடு பால் காய்ப்பு வீடு வச்சிருக்கோம், நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறதுக்கு வந்தா. ஆமாக்க, என்னையும் கூப்பிடுறதுக்கு வந்தாவ. ஆமா, அவிய ஊர்ல உள்ள எல்லாருமே கூப்பிடுதாவலாம. அதுக்கு நீங்க என்னக்க சொன்னீங்க? நான் என்னக்கடே சொல்ல, எத்தனை நாள் சண்டை சண்டைன்னு பகையோட இருக்கிறது. சரி சாத்து எல்லாத்தையும் விட்டுட்டு இதுலயாவது குடும்பமா ஒன்னா இருப்போமே அப்படின்னு சொல்லி பார்த்து சரி குடும்பத்தோட வந்துருதோம் அப்படின்னு. நீங்க என்ன பரவாயில்லக்க, எல்லாத்தையும் மறந்துட்டு பேசியல்ல. வேற சாத்து என்னடே பண்றது? இவளுக்கு எனக்கும் சண்டைனால என் வீட்டுக்காரரும் என் கொழுந்தனும் பேச முடக்காவ. வேற என்னத்த செய்ய, குடும்பமா இருந்தா இப்படி சண்டை வரதான் செய்யும். அதுவும் சரிதான்க்கா, குடும்பம்னு ஒண்ணு இருந்தா சண்டை வரதானே செய்யும். சரிக்கா, நாளைக்கு பால் காய்ப்பு வீட்டுக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? வேற என்னத்தடே செய்ய, ஒரு கிரைண்டர் வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கேன். நல்லதுதான்க்கா, வாங்கி கொடுங்க. நானும் ஒரு மிக்ஸி வாங்கி கொடுக்கலாம்னு நினைக்கேன். நாளைக்கு பால் காய்ப்பு வீட்டுக்கு எத்தனை மணிக்கு இடே பெறப்பட்டு வருவிய? நானும் காலையிலே பேருவேன் சின்ன பொண்ணு. ஆமா, நானும் காலையிலே பேருவேன்டே. ஆமா வனிதா, நம்ம காலையிலே போறது நல்லதுதான். ஏன்னா வீடு தேடி மதிச்சு வந்து கூப்பிடுறதுக்கு வந்திருக்கா. அது மட்டும் இல்லாம சண்டை வேற என் கூட, அது மறந்து வந்து கூட வந்திருக்கா. நம்ம வேற சொந்தக்காரர் காலையிலே போலன்னா அதுக்கு அடுத்து மூஞ்சி தூக்கிட்டு இருந்துருவா. ஆமாக்கா, நானும் அதுக்குதான் காலையிலே வரணும்னு நினைச்சிருக்கேன். சரிக்கா, அப்ப நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வாரேன். அது சரிதான்க்கா, அப்ப நீங்க சீக்கிரமாவே பேருங்க. நாங்க அப்ப கொஞ்சம் கழிச்சு பொறுத்து வாரோம். சரிடே. என்ன மேடம், ஹாப்பியா? கொஞ்சம். சரி, வீட்டுக்கு போவோமா? ஓ, என்ன வரலையா? வாங்க. என்னாச்சுமா, இன்னும் கவலையா இருக்கா? அப்படி இல்ல, ஆனாலும் இப்பவுமே எனக்கு உங்களை விட்டு பிரிஞ்சு போக கஷ்டமா இருக்கு. இன்னும் நீங்க ஃபாரின் போனா நான் எப்படி இருப்பேன்னு யோசிக்கவே எனக்கு
கொஞ்சம் ஏமலே எனக்கு கஷ்டமா இருக்கு. எல்லாமே கொஞ்ச நாள் தான் கார்த்தி. கொஞ்ச நாள் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் நமக்கு அதுவே பழகிரும். புரியுது. நானும் சீக்கிரமா படிச்சு முடிச்சுட்டு ஃபாரின் வரேன். உங்களுக்காக இந்த கரண் எப்பவுமே வெயிட் பண்ணுவா மேடம். உங்களுக்காக இந்த கார்த்தியுமே எப்பவுமே வெயிட் பண்ணுவா சீனியர். கார்த்தி, சொல்லுங்க சீனியர். உன்னை எப்படிதானே விட்டுட்டு போறேன்னே தெரியல. சரி வா வீட்டுக்கு போவோம்.